अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாத ராசி பலன்களை இதோ பார்க்கலாம். நவம்பர் மாதம் 2/11 தேய்பிறை பிரதோஷம். சாயந்தரம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது மிகப்பெரிய அளவில் எல்லா விஷயங்களும், அதாவது கடன் சார்ந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி பைரவர் வழிபாடு, அகால மரணங்கள், துர்ச்சம்பவங்கள், மனசில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு துவேஷரம் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கழிக்கக்கூடிய வகையில் பைரவர் அருள் புரிவார். நவம்பர் 3ஆம் தேதி நரக சதுர்தசி, கேதார கௌரி விரதம். அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு அப்புறம் குளிச்சுட்டு லக்ஷ்மி தேவி படத்தை வச்சு அந்த நாளைக்கு செய்யக்கூடிய அந்த பூஜைக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறது மிகப்பெரிய அளவில் நிறைய விஷயங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக குபேர சம்பத் அளவுக்கு நமக்கு காசு பணம் அருள வேண்டும் என்று லக்ஷ்மி தேவதின் அனுகிரகத்துக்காக அந்த ஒரு பூஜையை பண்ணுவோம். 4ஆம் தேதி நவம்பர் தீபாவளி பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்மான் பவா. எல்லோரும் சுக சந்தோஷமாக வாழ்நாளில் இந்த வருஷம் முழுக்க முழுக்க எல்லா விதமான சுக சந்தோஷங்களையும் கண்டிப்பாக பகவான் உங்களுக்கு அருள்வார். 4ஆம் தேதி நவம்பர் காத்தால 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள நல்லெண்ணெயை உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு முன்னாடி முதல் பட்டாசு வெடிச்சிடணும். அப்புறம் இனிப்புகள் வழங்கி பகிரணும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி படத்தை வச்சு அவங்கவுங்க வழிமுறையின்படி வீட்டில் பூஜை செய்வதோ இல்லை ஹோமம் செய்வதோ மிகப்பெரிய அளவில் காசு பணத்தை கொடுக்க வைக்கும். அமாவாசை திதி, ஸோ பித்ருக்களுக்கான தர்ப்பணங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த நாளில் கொடுக்கறது மிகப்பெரிய அளவில் நன்மையை தரும். வம்சாவிருத்தி ஏற்படும். வளர்பிறை 8ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 15ஆம் தேதி சுப முகூர்த்த நாட்கள். எந்த விதமான சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி அந்த நாளில் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் வெற்றி தரும். 18ஆம் தேதி பௌர்ணமி திதி. ஸோ முழு பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ஆற்றுல சத்யநாராயண தேவதை அனுகிரகம் ஆவாகனம் பண்ணி பூஜை செய்வது நம்ம வழக்கத்தின்படி மிகப்பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது ஈஸியாக சால்வ் ஆகக்கூடிய வகையில் ஒரு மண்டலத்தை நடைபெறும். உங்களுடைய சங்கல்பம் எதுவாக இருந்தாலும் சரி அதை 5 ரூபா காயின் எடுத்துட்டு ஒரு சின்ன காட்டன் துணியில் மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டி நமஸ்கரிச்சுட்டு சத்யநாராயண தேவ உடைய படத்துக்கு முன்னாடி வச்சு கலசஸ்தாபனம் பண்ணி ஆவாகனம் பண்ணி உங்களுக்கான சங்கல்பத்தை வேண்டிண்டு அந்த ஒரு ஹோமத்தை யதாசக்தி எவ்வளோ முடியுமோ அதில் வச்சு அந்த ஹோமத்தை பண்ணி பூஜையை பண்ணும் பொழுது மிகப்பெரிய அளவில் எல்லா விஷயங்களுமான எல்லா கெட்ட விஷயங்களும் சால்வ் ஆகி நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்கள் ஆற்றுல நடக்கும். தேய்பிறை முகூர்த்தங்கள் 21ஆம் தேதி 22ஆம் தேதி 24ஆம் தேதி 25ஆம் தேதி 29ஆம் தேதி. கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் எல்லார் ஆற்றுலையுமே மண் விளக்கு, இந்தியன் மேட் மண் விளக்கு
கிராமப்புறங்களில் கூடையில் வச்சு மண் விளக்க விற்றுருப்பாங்க. அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இம்போர்ட்டட் சைனா மெட்டீரியல் யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய பாரத நாட்டின் வளத்தை காப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் பண்ணி நம்மளுடைய மக்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நவம்பர் மாதம் முக்கியமான நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும்போது 13ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் குரு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைக்க போகிறார். ஸோ அதனால் நிறையா ராசிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி காண போகிறாங்க. அதற்கான பலன்களையும் இந்த ஒரு நவம்பர் மாதத்துலேயே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 20ஆம் தேதி நவம்பர் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணாலும் ஓகே, அதற்கான ரிசல்ட் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்றா தான் இருக்கும். டேட் மட்டும் மாறும். இப்போ ஆலங்குடியில் பண்ணக்கூடியவாலாம் 13ஆம் தேதி நவம்பர் தான் பண்ண போகிறார். வாக்கிய பஞ்சாங்கங்கிறது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாங்கம். கால்குலேஷன்ஸ்க்காக திருக்கணித பஞ்சாங்கம் எடுத்துக்கொள்வது அக்யூரசி கொடுத்துட்டுருக்கு. அதனால் நாங்கள் ஜோதிடர்கள் மேக்சிமம் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவோம். 20ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அதற்கான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக பக்கத்தில் கூடிய ஏதோ ஒரு குரு சந்நிதிக்கு சென்று பஞ்சாங்கங்கள் வாங்கி கொடுப்பது, குருமார்களுக்கான வழிபாடு செய்து தான தர்மங்கள் பண்ணுவது மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான 3 கிரகங்கள் 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சூரியன் 3ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல இருக்கிறது பொருளாதாரம் சார்ந்த நல்ல எண்ண ஓட்டங்கள், கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பிற்பகுதியில் குழந்தைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மொபைல் மூலியமாக பங்கு வர்த்தகம் சார்ந்த ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். அப்ளிகேஷன் மாதிரி எதாவது நீங்கள் போடுறதில்ல அப்படின்னா ஒரு புதிய ஜாப் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அபாரமாக நடக்கும். நல்ல க்ரோத் கிடைக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. லக்னம் 4க்குரிய பாவாதிபதி அவர் உங்களுக்கு நல்ல ஒரு க்ஷேமமான ஒரு சுச்சுவேஷனில், அதாவது 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க போகிறார். அதாவது 6ஆம் இடத்துல தான் மேக்ஸிமம் இருப்பார். அதனால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பாயிண்ட்டாக பேசி பல பேரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அத்தை மாமா வகைரால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அவா மூலிமா உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா நீயா நானாங்கிற ஒரு போட்டி வரும். ஸோ அந்த போட்டி விஷயங்கள்லாம் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஏன்னா சொந்தங்கள் கூட போட்டி வந்ததுன்னா அந்த இடத்துல பாசம் அப்படிங்கக்கூடிய விஷயம் தோற்றுரும். எந்த இடத்துல பாச உணர்வு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல பொருளாதாரம் நிற்காது. காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, சந்தோஷம் இருந்துன்னா போகிறோம். அதை மட்டும் கண்டிப்பாக கவனித்து கொள்வது நன்மையை தரும். மிக முக்கியமான கிரகம் உங்களுக்கு செவ்வாய். ஏன்னா ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் ஒரு அதிபதி அவர் தான் செவ்வாய். உங்களுக்காக 5ஆம் இடத்துல பாவத்தில் உட்காந்துருக்க போகிற நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமான பெரிய ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கிறது. நண்பர்களால் ஏகப்பட்ட லாபங்கள், ஆதாயங்கள், கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், காதல் கல்யாணம் கைகூடக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுத்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். பண கஷ்டங்கள் காணாமல் போகும். 5, 12 கூடிய பாவாதிபதிகள் சுக்கிரன் அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி காண போகிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகிறது. 2ஆம் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. தொழிலில் ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். வாடிக்கையாளர்களுடைய ரிக்வெஸ்ட் எல்லாம் கரெக்டாக பூர்த்தி செய்வீங்க. அருமையான ஒரு காலகட்டங்களில் நவம்பர் மாதத்தில் இருக்க போகிறீங்க. குழந்தைகளுக்கு மனசில் நினச்ச எல்லா விஷயங்களும் நடக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே காணாமல் போகும். உங்களுக்கு குரு 7க்கும் 10ஆம் பாவாதிபதியாகவும் இருக்க போகிறார். அவது உங்களுக்கு 9ஆம் இடத்துல பயிற்சி அடைய போகிறார். அதனால் 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், அந்யோன்யம், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை சார்ந்து இருக்கக்கூடியது 9ஆம் பாவம், 9ஆம் இடம்.
அதே மாதிரி 3ஆம் திருமணத்திற்கான விஷயங்கள், 2ஆம் திருமணத்திற்கான விஷயங்கள் எல்லாமே குரு தான். அவர் தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ண போகிறார். 7-10 பாவங்களை கனெக்ட் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்யாணமே ஆகலை சார், வந்து தட்டி போகுது சார்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் அருமையான கல்யாணம் நடக்கும். நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மிக பிரச்சனைக்குட்பட்ட பாவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ட்ரபிள் கிடையாது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெத்தலை மாலை அணிந்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கும். ராசியான எண் நம்பர் 6, ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. சந்திராஷ்டமத்துடைய நாட்களாக 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னா சனியும் சந்திரனும் இணைய போகிறாங்க. அப்போ மெயினாக கால் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள், வண்டி வாகனங்களில் சிறு சிறு பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாமே இருக்குது. அதாவது ஒரே ஒரு சந்திரன் மட்டும் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுக்கும் 2 பாவங்களுக்குரிய கிரகங்கள் கனெக்ட் ஆகும்பொழுதும் பிரச்சனை அதிகமாகும். அது இயற்கையாகவே இந்த மாதம் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்கப்படுது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நன்மையை தரப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் கீழே நிறைய பேர் அப்பாயிண்ட் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதனால் தைரியமாக பல நல்ல விஷயங்கள் எடுத்து வைக்கலாம். டாக்டர்ஸ்க்காக போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய நபர்கள்லாம் பெரிய வெற்றி காணக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இருக்க போகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்களுடைய ஆவணங்களாகட்டும், டாக்குமெண்டேஷன் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்ல விஷயத்தை கொடுக்கும். யாருக்கு எதை சொல்லணும், யாருக்கு எதை சொல்லக்கூடாது, எந்த கமிட்மெண்ட் சொல்லணும், எந்த கமிட்மெண்ட் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி, பிளானிங் அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போகிறோம். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் தெய்வ சங்கல்பத்தின் மூலியமாக நடக்கும். ஃபாரின் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். அதனால் பாஸ்போர்ட் எதாவது ரெனியூ பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த விசா மாதிரி விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா ட்ரை பண்ணலாம். ஒரு சில பேருக்கு PR கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது. முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக அவங்க சொத்துக்கள் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், உயர்கல்விக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையிலே புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே இந்த ஒரு நவம்பர் மாதம் நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.